என்ன அண்ணன் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான்டா வந்து நின்றுட்டுருக்கேன். போர் அடிச்சிச்சு, அப்படியே வெளியே வந்தேன், அவ்வளோதான். என்னண்ணே சும்மாலாம் வரமாட்டீங்களே, உங்களை சும்மாவே பார்க்க முடியாது. திடீர்னு இங்கே வந்து நிற்கிறீங்களே, யாரையும் தேடிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. யாருண்ணே? என்னண்ணே ஃபிகரா? ஃபிகர் மாட்டிருச்சு போல். நடத்துங்க நடத்துங்க. யார் அந்த பூமிக்கா பொண்ணு தானே? டான்ஸ் ஆடிச்சில்ல அந்த பொண்ணு தானே சொல்கிறீங்க? எனக்கு தெரியும் தெரியும். டேய், ஃபிகரு சுகர்னு சொல்லிகிட்டு இருந்த பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன் பார்த்துக்கோ. பேசாமல் நில்லு. தெரிஞ்சிச்சுன்னா கம்முன்னு தான் நிற்கணும். அதை விட்டு போட்டு ஃபிகரு சுகர்னு சொல்லிக்கிட்டு. ஐயோ சாரிண்ணே. ஒன்றும் இந்த பக்கம் நல்லா காற்று வருதா, அதனால இந்த பக்கம் வந்து நின்றுட்டு இருந்தேன். அண்ணே ஏண்ணே போய் சொல்கிறீங்க? பூமிகா உன்னை பக்கம் தான் வந்தாங்க. இப்படி கம்முன்னு தான் இல்லையேண்டா, ஏண்டா? என்ன சொல்கிறான் அந்த பையன்? ஐயோ ஒன்றும் இல்லைங்க, சும்மா சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க பூமிகா. ஓ, அப்போ நீங்கள் உண்மையாகவே எனக்காக நிற்கலையா? நானும் நீங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் உங்களை பக்கம் தான் வந்தேன். நான் எதுக்கு மறைச்சிக்கிட்டு? உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன் மூத்தாண்டிடும் ரயில் காலம் என் பூமி முடிந்து விடுதே. என்ன சொல்கிற பூமிகா? ஆமாம் நவீன், நான் உங்களை பார்த்ததுலேருந்தே விரும்புகிறேன். ஐ லவ் யூ. என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் நவீன், எனக்கு சுற்றி வளச்சலாம் பேச தெரியாது. டேரெக்டாக தான் சொல்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அதான் நான் சொல்ல தங்கிட்டு இருந்ததை நீங்களே சொல்லிட்டீங்களே. என் மனசுலையும் ஒருத்தா இருக்குது. என்ன பூமிக்கா இப்படி ஓப்பனாக சொல்லிட்ட? எனக்கு கூட அந்த தைரியம் இல்லை. உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கோன்னு. அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா அப்படி தான் ஓப்பனாக சொல்லிடுவேன். இதில் என்ன இருக்குது? ஓகே, அப்புறம்? என்னது அப்புறமா? இப்போ தானே பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ப்ரப்போஸ் கூட பண்ணலை நீங்கள். எனது ப்ரப்போசலா? சரி, நாளைக்கு பண்ணுறேன். இன்னைக்கு வேண்டாம், அதுக்கு நான் தயாராகவே இல்லை. அடேங்கப்பா, உங்ககிட்ட என்ன கெஞ்சி கேட்குற மாதிரி இருக்கும் போல. ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு. ஐயோ இல்லை பூமிகா, எனக்கு கொஞ்சம் சரியாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன செய்? ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரம் சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பூமிகா. அப்புறம் லவ் பண்ணால் ஓப்பனாக சொல்லிடணும். அதை விட்டுட்டு மனசுலேயே வச்சுக்கக்கூடாது. அப்புறம் அந்த லவ் கூட நம்மளுக்கு நினைக்காது. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்புறம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க லவ் பண்ணிட்டு. அப்புறம் வேறு யாராவது வந்து அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நம்ம லவ் ஒன் சைடு லவ் ஆகி எதுக்கு? அதுக்கு ஓப்பனாக சொல்லிடணும் எதாக இருந்தாலும். சரிங்க நவீன், டைம் ஆச்சு, நான் கிளாஸ்க்கு போகிறேன். சரி. எங்கே உங்கள் ஃப்ரெண்டை காணோம், நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா? இல்லை இல்லை, அவளை கிளாஸில் விட்டுட்டு உங்களை பார்க்கலான்னு தான் நான் வந்தேன். ஓ சரி சரி, போயிட்டு வாங்க. பாய். பாய். நீ ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? நீ எருமை, நீ வாடு கூட்டிகிட்டு போயிட்ட. கிளாஸில் எப்படி தனியாகவே உட்கார்றது? அதான் வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. இன்னும் சைட்டை பார்த்துட்டியா? இனிமேல் அவர் என் சைட் இல்லடி, என் ஆள். நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அவர்கிட்ட. என்னடி சொல்கிற? உண்மையாவா? நம்பவே முடியல. எங்கேருந்துடி உனக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு? அதெல்லாம் அப்படி தான். அப்புறம் லவ் பண்ண அப்புறம் சொல்ல வேண்டியதுதான். அப்புறம் என்ன பண்ணுறது? மனசுலேயே வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு தான் இருக்க முடியும்? சரி சரி. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன சொல்ல போகிறாரு? இவ்வளோ அழகான பொண்ணை பார்த்துட்டு வேணான்னா சொல்லுவார். அவருக்கு என்னதான் பிடிச்சிருக்காமா, அவரு என்ன லவ் பண்ணுறாராமா. ஆனால் ப்ரப்போஸ் மட்டும் பண்ணலடி இன்னும். ஏன்டி? அது ஏன் கேட்குற? அவருக்கு ஒரே ஷையாக இருக்காமா. சரி சரி, வா கிளாஸ்க்குள்ளே போகலாம். எப்போ தான் இந்த ஸ்னேகா என்னை புரிஞ்சுக்க போகிறாலும் தெரியல. விடுந்துச்சு ஒரு நாள், அவளுக்கே தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இல்லைடா, அவள் என் மேலே எதுக்கடா கோச்சிக்கணும்? நானும் தானடா விழுந்தேன். நான் வேணும்னே தள்ளி விட்டேன்னு சொல்லி என் கூட சண்டை போட்டு பேசாமல் இருக்காளே.
என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அவள் பேசாமல் இருக்கிறத. எப்படி தான் இந்த பொண்ணுங்கனால இப்படிலாம் இருக்க முடியுதோ. ஹாய், என்ன நேரத்தில் இருந்துட்டியா மித்ரா? ஆமாம் சரண். ஓ சரி சரி. சரண், ப்ரோக்ராமில் நான் எப்படி பண்ணேன்னு நீ சொல்லவே இல்லையே. ஓ நிஜா மித்ரா, நீ நல்லா தானே பாடுன, உனக்கு என்ன? சே, அதை கூட நீ கேட்டு தான் சொல்லுவியா சரண்? ஐயோ சேச்சா, அப்படிலாம் இல்லை. நான் ஒரு அப்செட்டில் இருந்தேன், அதனால தான் சொல்ல முடியல, வேற ஒன்றும் இல்லை. என்ன அப்செட்? என்ன நீங்கள் கீழே விழுந்தீங்க அதை நினச்சா? ஆமாம், என்னால் ஸ்னேகாவும் விழுந்துட்டால என் கூட டான்ஸ் ஆடி, அதை நினச்சி தான். தெரியும்டா நீ இதை தான் சொல்லுவேன்னு நினச்சேன். அதனால தான்டா உங்கள் 2 பேத்துக்குள்ளே பிரிவு வரணுன்ட்டு நான் வேணும்னே செஞ்சதான் இந்த வேலை. என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை சரண், நீங்கள் விழுந்தீங்களே அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன வேணும்னேவா விழுந்தோம், ஏதோ ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீங்களும் அதை பற்றி நினைக்காத, ஸ்னேகா அதெல்லாம் சரியாயிருவா. என்ன ஸ்னேகாக்கு? அதான் ஸ்னேகா என் கூட பேசாமல் இருக்கால, அதை சொன்னேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ சரண், நீ எனக்கு மட்டும்தான் எப்பயுமே. என்ன உளறிட்டு இருக்க மித்ரா? ஒன்றும் இல்லை சரண், கூடிய சீக்கிரமே ஸ்னேகா உங்ககிட்ட வந்து பேசுவா. எப்படி உங்கள்கிட்ட பேசுவான்னு நானும் பார்க்குறேன். அம்மா இன்றைக்கி என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? ஆமாம் மேம், இன்னும் வந்துட்டாங்களா என்னமோ தெரியல. சாரி, சீக்கிரம் போகலாம். ஐயோ ஆள் கம்மி. குட் மார்னிங் பசங்களா, எல்லாம் உட்காருங்க. சைலண்ட், ஏன் இதை சத்தம் போட்டுட்ருக்கீங்க? இன்னைக்கு என்ன லெசன் எடுக்கலான்னு பார்க்கலாமா? டுடே டாபிக் இஸ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ். இப்போ நீங்கள் செகண்ட் டேயில் பாடம் நடத்தினோம்ல மேத்தமெட்டிக்ஸ், அதில் வந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்குது கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து சயின்ஸ் லெசன் எடுக்கலாம் வாங்க. என்னது டெஸ்ட்டா? நாங்களும் காலேஜ் வேலையே பெருசு, டெஸ்ட்டெல்லாம் வச்சு கொள்ளாதீங்க மேம், அப்புறம் நாங்கள் காலேஜ் பக்கமே வரமாட்டோம். ஏய் சைலன்ஸ், என்ன நீ டெஸ்ட்டுக்கே எப்படிங்க? நாளைக்கு சும்மா ஸ்மார்ட் சின்ன டெஸ்ட்டு தான், சரியா? நீ எக்ஸாமுக்குள்ளே செம்மெல்லாம் வரும், எப்படி எழுதுவீங்க? எல்லாம் காலேஜில் வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், படிக்கணும் விளையாடணும் எல்லாமே இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? புக் எடுத்துக்கோங்க சொல்கிறேன், பேஜ் நம்பர் 10 and 11, ஓகேவா? இது 2 பேஜ் தான் டெஸ்ட் நாளைக்கு. கண்டிப்பாக எல்லோரும் படிச்சுட்டு வரணும், கண்டிப்பாக நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. சரி வாங்க கிளாஸ் பார்க்கலாம். வாட் இஸ் மைக்ரோபயாலஜி? ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் மைக்ரோப்ஸ். வாட் இஸ் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்? பாக்டீரியா, ஃபங்கி, வைரஸ். மைக்ரோ ஆர்கானிசம் டைப் ஆஃப் 2 cellular. ஃபர்ஸ்ட் டைப் யூனிசெல்லுலர், செகண்ட் டைப் ஏசெல்லுலர். யூனிசெல்லுலர் மீன்ஸ் ஃபங்கை. ஓகே, கிளாஸ் உங்கள் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக டெஸ்ட் இருக்குது, எல்லாம் மறக்காமல் படிச்சுட்டு வந்துடுங்க. டெஸ்ட்டு மட்டும் எப்படி மறக்காமல் சொல்லிட்டு போகிறாங்க பேர். சரி கிளம்பு போகலாம். நீ சரண்டி. அதுக்கு என்ன இப்போது? எனக்கு தெரியாமையா இருக்குது அவன் நிற்கிறது. கிளம்பு. ஸ்னேகா, உன் கோவம்லாம் இன்னும் போகலையா? நீ யார் ஃபஸ்ட்டு? நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும்? பேசாமல் போ. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. போதும், நீ பேசி நடித்து என்னை அசிங்கப்படுத்தினதெல்லாம் போதும், விட்டுரு இதோட. சரி விடு, நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். ஸ்னேகா என் கூட பேசு ஸ்னேகா, ஃபஸ்ட்டு மாதிரி. எதுக்கு மறுபடியும் என்னை அவமானப்படுத்தவா? ப்ளீஸ் ஸ்னேகா, அவங்க தான் தெரியாமல் பண்ணேன்னு சொல்கிறாங்கல்ல, விடு, நம்ம கிளாஸ் பையன் தானே, மன்னிச்சிரு. மனது நீ கொஞ்சம் அமைதியாரு. என்னை பற்றி உனக்கு இப்போ தெரியாது ஸ்னேகா, கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன் நான் எப்படின்னு. வடம்புனா நிஜமான காதல் தான், நிலையான பாடல் தான், அதன் ஓசை என்னாலும் போயாது. நீ ஏன்டி சரண்கிட்ட இப்படி பேசின? அவன் நல்லவன் தாண்டி, நல்லவனாக இருக்க போய் தான் நான் உங்ககிட்ட வந்து சாரிலாம் சொல்கிறான். வேறு எவனாவது இருந்தால் ஐயா சீப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இவனுக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட வந்து சாரி சொல்ல பேசுன்னு சொல்லி இருக்கணும்னு? தெரியும்டி எனக்கும். அப்புறம் ஏன்டி இப்படி பண்ணுற? அவன் கெஞ்சும்போது எனக்கு பாவமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு எப்படி இருந்திருக்கும் நான் விழுகும்போது, அதை கொஞ்சமாச்சு இவன் நினச்சி பார்த்தானா? ஒரு 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பேசுகிறேன், ஓகேவா? அவன் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் பண்ணான் டான்ஸுக்கு.
ப்ராக்டிஸில் 2 பேரும் நல்லா தான் பண்ணோம். ஆனால் என்னமோ யார் கண்ணு பட்டுச்சோ நாங்கள் 2 பேரும் விழுந்துட்டோம். அதாண்டி, வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நீ சரணை லவ் பண்ணுறியாடி? எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. உடனே ஆரம்பிச்சிருவியே உன் புராணத்தை. ஒன்றும் இல்லை தாயே, பேசுகிறேன்னு தான் சொன்னேன். உடனே நீ லவ்வுக்கு போயிடுவ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அதையும் பார்க்கலாம். இப்படி உனக்கு வேறு வேலையே இல்லை. இவ என்ன கீழே விழுந்ததுக்கப்புறம் கூட இவளுக்கு கோவமே வராத அவன் மேலே? இது நல்லது இல்லையே. நம்ம எப்படி இவனுக்காண்டி நம்ம எவ்வளோ வேலை பார்த்தோம் இவங்க 2 பேரும் பிரியறக்கு. இவன் என்னடானா கோவமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. சும்மா தான் அவங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்காளா? இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். ஏன்டி உன் ஆள் என்னை கேட்டாருன்னு சொன்னேன். சரிவா போய் பார்த்துட்டு வரலாம். ஆமாம், நான் காலையில் போனேன்ல, அப்போ எங்கே உன் ஃப்ரெண்டை காணான்னு கேட்டுட்டு இருந்தாரு. சரிவா பேசிட்டு போகலாம்.